முக்கன் படைத்த தேங்காயை 3 வைத்திருக்கின்றேன். என் மனைவி இருக்கின்றாளம்மா, வலி தாராளமாக ஏற்றுக்கொள். ஏன் வந்து காட்சி போகோ பகவதி ஓடிவா
பருவத்தூர் சென்று வந்தார் எல்லாமே ஓடி வரும் வாசல் கடந்து சென்றார் வாழ்க்கையும் தேடி வரும் வாழ்க்கையும் தேடி வரும் நேர் பருவத்தூர் சென்று வந்தார் கற்பகமே உனையன்றி துணையாரம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கரியன போற்றும் என்னை கண்டாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் திகழும் அருந்திரும் உடையவனே ஆனந்த வாழ்வுதனை அன்பற்றி அளிப்பவனே ஆனந்த வாழ்வுதனை அன்பற்றி அளிப்பவனே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவழி வாழ்த்துகள் கோவிலே கலைவழி வாழ்த்துகள் கோவிலே சிலை வழிவாழின்றே உலகேறு காப்பவனே சிலை வழிவாழின்றே உலகேறு காப்பவனே செம்பவள மேனி மின்னும் செம்பவள மேனி மின்னும் மதிலும் உமையவனே கற்பகமே உடையன்றி துணையாரம்மா அம்மா அம்மா உனக்கு 3 மணிகளையும் அழைத்து விட்டேன். உனக்கு மனத்திற்கு ஏழ்மையாக இருக்கின்றதா? நான் கேட்ட தரவலை அளித்து விட்டாய். மனம் குளிர்ந்து ஓட்டாட்டமாக இருக்கின்றேன். ஜாது வர வேண்டும், எப்பேர் வெட்ட வர வேண்டும்.
எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வரம், அதுவும் அஷ்டமா சக்தி வர வேண்டும் அம்மா. அஷ்டமா சக்தி வர வேண்டும். அஷ்டமா சக்தி வரமா? உண்மைதான். சந்திரதேவராயனா, அம்மா அந்த வரத்தின் பொருள் என்னவென்று உனக்கு தெரியுமா? என்ன தாயே? தெரியாமல் என்னிடத்தில் அப்பேற்பட்ட வரத்தை கேட்கின்றார். அம்மா இதுவரையிலும் அந்த வரத்தை என்னிடத்தில் யாரும் கேட்டதும் கிடையாது, கிடையாது. நான் கொடுத்ததும் கிடையாது. ஓ. பிழைக்கும் தருவாயே எனக்காக நரபலியிட்டாய். அதனால் மனம் குளிர்ந்து அந்த வரத்தின் பொருளை உரைக்கின்றேன். கேள். 7 லோகங்கள், 14 லோகங்கள், அந்த சராசரங்கள், அண்ட சராச்சரங்கள், மும்மூர்த்தி தேவர்கள், மும்மூர்த்தி தேவர்கள், மும்மூர்த்தி தேவியர்கள், மும்மூர்த்தி தேவியர்கள், 8 அண்டங்கள், 8 அண்டங்கள், நவ கிரகங்கள், கிரகங்கள், பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் என சொல்லக்கூடிய இந்த பாறை அப்பேற்பட்ட வரத்திற்கு அடிமை. அப்பேற்பட்ட வரத்தை கேட்கின்றாய். தாயே, பாராய பிரபஞ்சமே அடிமை வரத்திற்கு. அப்பேற்பட்ட வரம் தான் தாயே எனக்கு வேண்டும். உண்மைதான். ஆ. நீ அளித்த நரபலி, நான் உண்ட உதிரம் என் நெஞ்சை மனக்குழந்து இருக்கின்றது. அதனால் நீ கேட்ட வரத்தை தடையின்றி தருகிறேன். பெற்றுக்கோ. சந்திரதேவராயனா, அம்மா, நீ உரைத்ததுவோ ஆ. ஓட்டாட்டுமாக ஓடி வந்து நீ கேட்ட வரத்தை அளித்து விட்டேன். இனி இந்த உலகால உமையவள் சென்று வருகின்றேன். அம்மா, வாருங்கள் அம்மா, வாருங்கள். தாயே, சந்திரதேவராயனா, அம்மா, நீ கேட்ட வரத்தை அளித்து விட்டேன். மீண்டும் முன்னே பேவிட்டு முன்னே அம்மா தாயே என்று உரைக்கின்றதே, என்ன வேணும்? அம்மா, உங்கள் வலது கரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றதே, அது என்ன தாயே? எனது வலது கரத்தில் இருக்கக்கூடியது ஆ, நான் பிறக்கும் போதே பிச்சாண்டி சண்டையிலே என்னுடன் பிறந்தது. பிச்சாண்டி சன்னதியிலே உங்களுடன் பிறந்தது. உண்மைதான். மந்திர பிரம் என்று உரைப்பார்கள். மந்திர பிரம் என்றால் அதனுடைய பொருள், அதனுடைய பொருள் ஓ, ஆடாதவர்களை ஆட வைக்கும், ஆடாதவர்களை ஆட வைக்கும், பாடாதவர்களை பாட வைக்கும், பாடியிருந்து பாடாதவர்களையும் பாட வைக்கும், சேராதவர்களை சேர்த்து வைக்கும். இல்லாதவர்களையும் சேர்த்து வைக்கும். இந்த இந்த மந்திர பிரம்பு ஓ. எவர் கரத்தில் இருக்கிறது வரத்தை அடிக்கக்கூடிய அடிமை. இந்த மந்திர பிரம்பிற்கு வரத்தை கொடுக்கக்கூடியவர்களும் அடிமை. உண்மைதான். தாயே. அம்மா அம்மா எனக்கும் மந்திர பிரம்பு வேண்டும் அம்மா. அப்படியா? வேண்டும் தாயே. அண்டங்களை படைத்தது அண்ணன் என்றார். ஆ. உன்னை படைத்ததும் நான் தானே. உண்மைதான், உண்மைதான். ஆகட்டும், என் பிள்ளை அல்லவா தடையின்றி தருகிறேன். தாய் கரத்தை அலங்கரித்ததை விட என் கரத்திற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அம்மா இதனை உங்கள் ஞாபகார்த்தமாக நானே வைத்துக் கொள்கிறேன். ஆகட்டும், இனி இந்த மாறி கேட்கின்ற வேலை வருகின்றேன். அம்மா, வாருங்கள் அம்மா, வாருங்கள். தாயே, தாயே, அம்மா, அம்மா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உங்கள் இடது கரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றதே, அது என்ன தாயே? சந்திரதேவராயனா, அம்மா, இப்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் காற்றடித்துக் கொண்டிருக்கின்றதே, ஆ, என்னுடைய இரு கைகளும் பளபளக்கின்றது. இது என்னவென்று கேட்கின்றார். ஆ, இதுதான் திரு ஸ்தூலாயுதம் என்று உரைப்பார்கள். திரிசூலாயுதம் என்றால் என்ன தாயே? காத்தல், படைத்தல், அழித்தல் என சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களின் அம்சம் அது. எங்கெல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் சென்று அதர்மத்தை வைத்து தர்மத்தை நிலையாட்டக்கூடிய ஸ்தூலாயுதம். கோடான கூட அடக்கைகளை போட்டு குளித்த ஸ்தூலாயுதம். அதோ ஆயுதமில்லாமல் நிராயுதமானே இருக்கின்றேன். ஆனால் தங்கள் கையில் உள்ள சூலாயத்தை கரத்திலே கொடுத்தால் இதனை வைத்து என் உயிரை தற்காத்துக் கொள்வேன் தாயே. அம்மா தாயே, உன்னுடைய பிள்ளையா நிராயுதமான இருக்கின்றன. உண்மைதான். எதிரிகள் என்னை தாக்க ஒரு சமயத்து என்னை காக்க ஒரு ஆயுதம் இல்லை என்று என் கரத்தில் இருக்கக்கூடிய இந்த அஸ்தபுரத்தில் இருக்கக்கூடிய சூலாயத்தை கேட்கலாம். ஆகட்டும், என் பிள்ளை அல்லவா நான் என்று தருகிறேன். தாய் கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த மும்மூர்த்தி தேவர்களின் அம்சம் பொருந்திய சூழலாகி இப்பொழுது என் கரத்தில் கொண்டிருக்கிறது. எப்படி காட்சி அளிக்கின்றது எனக்கு? எப்படி இருக்குதா? எப்படி இருக்குது? அட 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 தாயே. ஒண்ணுமே அரண்மனை சந்திரதேவராயனா, நீ கேட்ட வரத்தை அளித்து விட்டேன். இந்த உணவுக்கு இங்க என்ன வேலை? தாயே, இருங்க தாயே. எதற்காக அவசரப்படுறீங்க?
உங்க புள்ள உங்ககிட்ட இருக்கிறத தான் கேட்பனே தவிர இல்லாத கேட்க மாட்டோம். நான் எங்க அம்மா கிட்ட இல்லாத நான் கேட்டேன், எங்க அம்மா எப்படி தரும்? புள்ள இருக்கிறத கேட்டா என் புள்ள தானே நாடா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு தருவாங்க. இல்லாத பொருளை கேட்டா தருவாங்களா? அம்மா உங்கள் மேடையை பற்றி அழைத்து கொண்டிருக்கிறது அது என்ன? என் மேரியெல்லாம் பச்சை நிறமாக இருக்கின்றது, என் உடலெல்லாம் வேப்பந்தலையாக இருக்கின்றது. இது என்னவென்று கேட்கின்றா? இதுதான் வேம்பாடு என்று உரைப்பார்கள். இந்த வேம்பாடு நகத்தில் என்ன தெரியுமா? இந்த ஊரில் பாமர மக்கள் அனைவரையும் இந்த வேம்பு இருக்கும் இடமெல்லாம் இந்த வேப்பிலை கறி இருப்பார். நோய்களின் பிடிகளையும் தீர்க்கக்கூடிய அரு மருந்தாக இருக்கின்றது. நானோ பூத உடல், நர ஜென்மம், மனித உடல், அற்ப மானிடர். எனக்கோ எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் ஆபத்து நோயாகப்பட்டது நேரிடலாம். நோயிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்றால் எனக்கு இந்த வேம்பாடு வேண்டும். அப்பேற்பட்ட வேம்பாடியை அனுமதி ஒரு நோய் வராத வண்ணமும் என் உடலை பாதுகாக்க வேண்டும். அப்படியா? என் பிள்ளை அல்லவா, எனக்கு நரபலி இருந்தாய். அதனால் கழிக்கின்றேன். ஊருப்பட்ட கோழிக்கறி சாப்பிட்டு சூத்து வாய் பெட்டு போய் நான் தாண்டா கோழிக்கறி சாப்பிட்றவங்க மாதிரி பின்னாடி வச்சுட்டு வந்துடுறானுங்க. போதண்டா போதண்டா தாய் என் தாய் மேலே அலங்கரித்த வேம்பாடை எனக்கு எப்படி இருக்குதா? அந்த வாம்பு உங்கள் மேனியை அலங்கரித்ததை விட இப்போ என் மேனிக்கு எப்படி இருக்கின்றது தாயே? நன்றாகவே இருக்கின்றது. அம்மா என் பிள்ளை அல்லவா? உங்கள் கழுத்திலே இருக்கிறது என்ன தாயே? இதுவா சந்திரசேனா? என் மார்பை அலங்கரிக்கக்கூடியது வெற்றி மாலை என்று உரைப்பார்கள். வெற்றி மாலை என்றால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பின்னர் இந்த மண்ணிற்கு மழையாக பாய்ந்து ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு மரம் உண்டு என்பது போல பாமர மக்கள் மனதில் நின்று அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆதிபரா சக்தி இந்த மலர்மடையை கொண்டு மண்ணாது மண்ணன் எடுத்துடும் உலகாலும் உமையெடுத்து சென்றாலுமே உலகாலும் உமையவர்கள் வெற்றியே கிட்டும். வெற்றியே கிட்டுமா? ஆமா. இந்த மாலையை சூடிக்கொண்டு 8க்கு 16 கோணங்களும் 8க்கு 16 கோணங்கள் சென்றாலுமே வெற்றி என்பதே தீரும். என்பதே நிகழாது. அப்பேற்பட்ட வெற்றி மாலை இணைக்க வேண்டும். யாரிடத்தில் சமுதாய யுத்தத்திற்கு சென்றாலோ யாரிடத்திலாவது தோல்வி பெற்றால் செல்லுமா புள்ள தோத்துட்டான் தான் பேர் வரும். ஏன்னா எனக்கு தாய் கிடையாது, கொண்டாட்டியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஒரு அனாதை. எனக்கு அரவணைப்பாக இருக்கின்றது இந்த தாய் நீங்கள் தான். நான் யாரிடத்திலாவது சமுதாய யுத்தத்திற்கு சென்று தோற்றுவிட்டால் செல்லுமா புள்ள தோத்துட்டான் பாத்தியா, செல்லுமா புள்ள தோத்துட்டான் பாத்தியா, அனைவரும் உன்னைதான் கேவலமாக பேசுவார்களை தவிர என்ன பேச மாட்டார்கள். ஆகையால் அந்த கஜபூஷ்ப மாலையை எனக்கு அளித்தால் அதை நான் சூடிக்கொண்டு யாரிடத்திலும் சென்றாலும் வெற்றி பெற்று வருகிறேன். எப்படி இருக்குதா? அம்மா எப்பொழுது சென்று வரலாம்? நீ உரைத்த வண்ணமே அனைத்து வளர்த்து விட்டேன். நீ இந்த மாதிரி கிங்கன வேலை அம்மா
முன்னே போவிட்டு முன்னே பின்னே அம்மா தாயே என்று இருக்கின்றையே தீர்மானித்து விட்டேன். காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்? இந்த பிள்ளைக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அம்மா என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓட்டோட்டமாக ஓடி வந்து என் எதிரே பிரதட்சணமாகி எனக்கு காட்சியளிக்க வேண்டும் அம்மா. அப்படியா? சந்திரதரனா, நீ யார்? என்னுடைய பிள்ளை அல்லவா? ஆபத்து நேரக்கூடிய சமயத்தில் அம்மா என்று குரல் கொடுத்தால் ஓட்டோட்டமாக ஓடி வந்து உன்னை நான் காப்பேன். ஆகட்டும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வருவேன் என்று உரைத்தீர்களே, கூட்டு உங்கள் மீது எனக்கு ஒரு சிறு சந்தேகமாக இருந்தது. எங்கே அழைத்தால் வருவீர்களோ வர மாட்டீர்களோ என்று. ஆகையால் தான் உங்களை முன்னே போவிட்டு பின்னே அழைத்ததற்கு காரணம் இதுதான் தாயே. மகனே, ஆகட்டும். பாவி பாவி என்று கூவி அழைத்தலா?
படாது பாடுபடுக்கிட்டு ஆண்டவா. ஓய் ஒட்டாலாமே வரான். என்னாடி வரம் கொடுத்த? யாது வரம் கொடுத்த? தந்த வர்றோம் தந்த வரும் என்ன நிறம் என்ன வரும் தந்த வரம் என்ன நிறம் ஏய் சந்தோஷங்களா? நான் அடுத்த வரம் எப்பேற்பட்டது கேட்கின்றேன். ஆ நான் அடுத்த வரம் அதற்கு உருவமும் கிடையாது, கிடையாது. நிறமும் கிடையாது. கிடையாது. நாவினால் ஓதக்கூடிய மந்திரம். எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது நெட்டையா குட்டையா சட்டை தந்த வரம் என்ன நிறம் ஓய் ஆயிரத்திலே இப்பேற்பட்ட வரத்தை வாங்கிவிட்டு தலையை தாட்டிக் கொண்டு வேட்டாகிறாயே. நான் ஓட்டம் வேண்டாம். எங்க போறா எங்க போறா ஓடுறாலாமே. எங்க ஓடுறான்? எங்கடி ஓடுறா? ஏய் தந்த வரத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆகையா என் கரத்திலே கொடுத்தாயே இது என்ன என்னடி இது? மந்திர பிரம்பு மந்திர பிரமிக்கிறவருடைய பொருள் என்ன கண்டுபிடித்தான்? ஆடாதவரை ஆட வைக்கும், பாடாதவரை பாட வைக்கும், பேராதவரை சேர்த்து வைக்கும். இந்த மந்திர பிரம்பு தான் இந்த மந்திர பிரம்பு. ஐயா சில எங்க மந்திர பிரமை வச்சு உன்னை சோதிக்க மகிழ்கிறேன். ஓ ஓடியா கோவிந்தா